காய்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல தான் அந்த வீடியோஸ் போடுறேன். நான் இன்றைக்கி ஒரு விஷயத்த பார்த்தேன். என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. தன் கணவருக்கு டிக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, ₹10 கொடுத்துருக்காங்க. ₹7 டிக்கெட் அவருக்கு. இவங்க இவங்க கண்டக்டர் என்ன பண்ணியிருக்காரு, 3 சில்லற கொடுத்துட்டு மகளிர் டிக்கெட் கொடுத்துட்டு கம்முன்னு போயிட்டுருக்காரு. இவங்களும் பார்க்காம வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி வச்சோன்னே ஸ்டாப் வந்தோடனே இறங்கும்போது செக்கிங் அங்கே இருந்திருக்காங்க. செக்கிங் இருந்தோடனே டிக்கெட் கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே ஏன்பா இது உன் டிக்கெட் இல்லைப்பா, உங்கள் மனைவி டிக்கெட்டு, இது உங்கள் டிக்கெட் எங்கேன்னு கேட்டிருக்குது. இல்லைங்க இது நான் டிக்கெட் நாங்கள் தான் வாங்கினோம், கண்டக்டர் தான் கொடுத்தாரு அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மா இருந்துட்டு, நான் இதுதாங்க வாங்கினேங்க, கொடுத்தாருங்க, சில்லற ₹3 கொடுத்தாரு, கையில் வச்சுருக்கேன் பாருங்கம்மா, அது கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது, அவருடைய டிக்கெட் எங்கே, இல்லைனா ஃபைன் எதாவது கட்டு அப்படின்ட்டாப்புல. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கண்டக்டர் பக்கத்துலேயே இருக்காரு, கூப்பிட்டு கேட்குறாங்க. கண்டக்டர் கேட்டால், அம்மா நான் டிக்கெட் கொடுத்துட்டேம்மா அப்படின்றாரு, அசால்ட்டாக போய் பேசுகிறார். ஆனால் அவர் டிக்கெட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் கொடுக்கல அவர். அவர் ₹7 சில்லற அதை எடுத்துக்கிட்டு 3 சில்லறையும் மகளிர் டிக்கெட் மட்டும் கொடுத்துருக்காரு. அந்த அம்மா அதை மறந்துட்டு அதை வாங்கி கையில் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே நான் சொல்கிறேன், பஸ்ஸில் போனீங்கன்னா டிக்கெட் தயவுசெய்து செக் பண்ணி பாருங்கள். டிக்கெட் வாங்குறது பெருசு இல்லை, எந்த ஏரியாவுக்கு வாங்குகிறோம், எந்த ஸ்டேஜில் நம்ம கொடுக்குறாங்களா இல்லையா, என்னென்ன டிக்கெட் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஏன்னா அந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்துடுறாங்க. 2 டிக்கெட்டு, 1 டிக்கெட்டுன்னு மாற்றி கொடுத்துட்டு போயிடுறாங்க கண்டக்டர். அவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுறாங்க. மாட்டிட்டு முழிக்கிறது, ஃபைன் கட்டுறது நாம தானே. இந்த அனுபவம் ஆல்ரெடி எனக்கு இருந்திருக்குது. எங்கள் சன்னுக்கு நான் டிக்கெட் வாங்கிட்டு, நானும் விட்டுட்டு அசால்ட்டாக கொடுத்துட்டாங்கன்ட்டு. கடைசியில் பார்த்தா மகளிர் டிக்கெட் 2 கொடுத்துருக்காங்க எங்கள் பிள்ளை இருக்கும்போது. என் மகனுக்கு டிக்கெட் கொடுக்கல. நான் காசு கொடுத்து சில்லறையும் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஆனால் டிக்கெட் தரல. ஃபைன் ஐநூறுவா நானும் கட்டிட்டு வந்திருக்கேன் ஒரு தடவை. ஆனால் இன்றைக்கி நான் மறுபடியும் 2வது டைம் ஒருத்தரை பார்க்குறேன் இன்றைக்கி நான். பார்த்த உடனே அப்போ நான் சொன்னேன் என்னுடைய அனுபவம். இது நான் அனுபவப்பட்டேன். ஸோ இனிமேல் எங்கே போனாலும் டிக்கெட்டு தயவுசெய்து வாங்கும்போது செக் பண்ணுங்கள். இது யாருடைய டிக்கெட்டு, எனக்கு கொடுத்ததா, மகளிருக்கா, இல்லை ஆணுக்கு வாங்கின டிக்கெட்டான்னு செக் பண்ணுங்கள் தயவுசெய்து. செக் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி அவங்களுக்கு ₹500 ஃபைன் போயிடுச்சு. நான் என்னன்றேன்னா, தயவுசெய்து எங்கே போனாலும் பெண்கள் எல்லோரும் உஷாராக இருங்க. டிக்கெட் வாங்கினா செக் பண்ணி போங்கப்பா ட்ராவலுக்கு. இது என்னுடைய எப்படி சொல்கிறேன்னா, என்னுடைய கருத்தாகவும் இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். தயவுசெய்து எங்கே போனாலும் டிக்கெட் செக் பண்ணிவிட்டு போங்க.